ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னோட டெய்லி ரொட்டீன் vlog. as a மதரா, ஒரு ஒய்ஃபா, ஒரு ஒர்க்கிங் உமனா நான் ஒரு நாள்ல என்னென்ன பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ நிறைய பேர் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு அது டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஷிஃப்ட் டைம் யூஸ்வலா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து மார்னிங் நிறைய எனக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் இருக்கிறதுனால நான் ஈவினிங் ஷிஃப்ட் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ்வலாவே என்னோட ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஒரு 1 o'clock ஸ்டார்ட் ஆகி 8 o'clock முடியும். என்னோட ஷிஃப்ட் வந்து நான் 1 o'clock ஸ்டார்ட் ஆகுறதுனால வீட்ல நான் 12:45 என்னுடைய டியூட்டிக்கு நான் போயிடுவேன். ஸோ என்னோட ஷிஃப்ட் டைம்ல நான் எடுத்திருக்க சில செக்மெண்ட்ஸ் இது. ஸோ இந்த டைம்ல நான் வந்து பேஷண்ட்ஸ் பாக்குறது, ட்ரெஸ்ஸிங் பண்றது, இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் அசஸ் பண்றது, போடுறது, இது எல்லாமே வந்து இந்த ஒரு இந்த ஒரு டியூட்டி டைம்ல முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் நம்ம ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது பயோமெட்ரி இருக்கும். பயோமெட்ரியில் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு கிளம்பி வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோட அவுட் டைம், லைக் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நான் எடுக்கிறது. ஸோ மோஸ்டா வந்து டியூட்டி டைம்ல பண்ற ப்ரொசீஜர்ஸா இருக்கட்டும், பேஷண்ட் கன்சல்டேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் என்னோட வீடியோஸ்ல ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ணவும் கூடாது. ஸோ அதனால நான் அதெல்லாம் போடல. ஷிஃப்ட் டைம்ல 2-3 செக்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ முடிச்சுட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆட்டோ பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ வரும்போது பாப்பாவையும் கூட்டிட்டு வரேன் நானு. ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு வந்து ஈவினிங்ல இருந்து யோசனை ஸ்டார்ட் ஆயிரும். 8 o'clock தான் நம்ம வீட்டுக்கு போறோம். 8 o'clock அப்புறம் நான் போயிட்டு கிச்சன்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெசல் வாஷிங், அதுக்கப்புறம் என்ன டின்னர் செய்யறதுன்னு யோசிக்கிறது. என்ன டின்னர் செய்யறதுன்னு யோசிக்கிறது இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நம்ம வந்து வீக் ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை ரிப்பீட்டும் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் பண்ற டிஷ் வந்து டைம் கன்சியூமிங்காவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல நிறைய வெசல்ஸ் அப்படியே போட்டபடி கடந்தது. அதனால வந்துட்டு டக்கு நான் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இதை வாஷ் பண்றதுக்கு கரெக்டா 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் அவ்வளவு மினிட்ஸ் இந்த வீடியோல போட முடியாதனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வச்சு நான் போடுறேன். நிறைய பேர் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல எப்படி நீங்க ஒரு என்டையர் டே நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க, உங்களோட டைம் கன்செப்ஷன்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நான் வந்து யூஸ்வலாவே வந்து எதையுமே வந்து முடிச்சுட்டு, லைக் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு போய் படுத்துருவேன். எனக்கு இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு நாளைக்கு பண்றது அந்த பிசினஸ்ல எனக்கு செட் ஆகாது. யூஸ்வலா நான் வந்து எல்லா ஒர்க்கும் நைட்டே முடிச்சு படுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே டின்னர் டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வேலையே முடிஞ்சிடும். காலையில மார்னிங் எழுந்து போனோம்னா கிச்சன் ஃப்ரீயா இருக்கும். வெறும் குக்கிங்ல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். முடிச்சுட்டு பாப்பாவை வந்து நர்சரிக்கு ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் என்னோட டியூட்டிக்கு பாப்பாவை கூட்டிட்டு போயிருவேன். ஸோ இதான் வந்து என்னோட யூஸ்வலான ரொட்டீன் இது. வந்துட்டதுக்கு அப்புறம் வெறும் நைட்டு மதியம் வச்சுட்டு போன எல்லா வெசல்ஸும் நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடுவேன். வச்ச பிறகு நைட் டின்னருக்கு வந்து யூஸ்வலா வந்து நான் இட்லி தான் போடுவேன். பட் தொடர்ந்து 2 days இட்லி போட்டதுனால நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். மதியம் பண்ண லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்தது. ஸோ சிக்கன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு சப்பாத்தி சிக்கன் இதுதான் நான் வந்து இன்னைக்கு டின்னருக்கு டிஷ் நான் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இதை நான் இன்ஃபார்மும் பண்ணிடுவேன். வந்தோன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்ல, இன்னைக்கு வந்து வெளியே வாங்கிட்டு வராதீங்க, நம்ம டின்னர் வீட்டுல பாத்துக்கலாம், இதான் டின்னர் ரொட்டீன்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. ஷிஃப்ட்ல எனக்கு ரொம்ப முடியல, ஏதாவது பிரசன்டேஷன் இருக்கு, ஏதாவது சென்சஸ் காட்டணும், ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு, ரெஜிஸ்டர்ஸ் அப்டேட் பண்றது, இது மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுன்னா நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு வெளியே போய் வாங்கிக்கலாம், இல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துருங்கன்னு ஏதாவது நான் அவர்கிட்ட நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். ஸோ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைய வேண்டியதான். இன்னைக்கு நமக்கு யார் மேலாம் கோவம் இருந்ததோ அதெல்லாம் சப்பாத்தி மாவுல காட்டல. என் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா வெட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இந்த ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு vlog போடுறதுக்காக நான் இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்மளோட பெர்மனன்ட் அண்ட் சேஃபஸ்ட் ட்ரெஸ் வந்து நைட்டி தான். ஸோ நைட்டியா இருந்ததுன்னா எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கும். எல்லாருக்குமே நைட்டி தான் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் ஆக்சுவலி. எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மாவு பிசைஞ்சு அதை நான் ஊற வச்சுட்டேன்னா அது ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற டைம் வந்து நல்லா சாஃப்டா வரும். நான் வந்து எப்படி இந்த மாவு பிசைவேன்னா நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்பேன். ஆயில் சேர்த்துனா நமக்கு ரொம்ப சாஃப்டா வரும். அட் சேம் டைம் நம்ம இழுத்து சாப்பிடும் போது கடிச்சு ரொம்ப ஃபோர்ஸபிளா எடுத்து சாப்பிட வேண்டாம். அப்படியே சாஃப்டா நம்ம சாப்பிடும் போது வரும். டயட்ல இருக்கீங்கன்னா மாவு பிசையும் போது நீங்க ஆயில் ஆட் பண்றீங்கன்னா நீங்க வந்து வறுத்து எடுக்கும் போது நீங்க ஆயில் போடாதீங்க. சொன்ன மாதிரி கொஞ்சமா லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இது பக்கத்துல சப்பாத்தி போடும் போதே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அந்த சிக்கன் கிரேவி எடுத்து அதில் போட்டோம்னா கொஞ்சம் நிறைய உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சில பேர் தண்ணி ஊற்றி தனியா சாப்பிடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா பிரேம்க்கு அந்த மாதிரி தண்ணி அண்டா பிடிக்காது. ஸோ அவருக்காக நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஓரளவு நான் திக்கா தான் ரெடி பண்ணுவேன். அவர் தொட்டு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பட் எனக்கு வந்து கிரேவி திக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்ற பர்சன். என்ன நிறைய விளாக்ஸ்ல பாத்திருப்பீங்க, குழம்பெல்லாம் திக்கா தான் வைப்பேன், இன்க்ளூடிங் மீன் குழம்பு எல்லாமே திக்கா தான் வைப்பேன். ஸோ இந்த சமையல் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 9:30 ஆயிடுச்சு. 9:30 இல்ல 9:20 ஆயிடுச்சு. 9:20க்கு அப்புறம் மகனை குளிக்க ஊத்திட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து
டின்னர் கொடுத்துட்டு இருந்தேன். டின்னர் யூஸ்வலா வச்சுட்டு அவ சாப்பிடுவா. பட் வந்து இந்த மாதிரி டிவில மோட்டு பட்லோ இல்ல டோரா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப வந்து அவங்க எடுத்து சாப்பிடறதுக்கு அலுப்பு படுறதுனால நானே கொஞ்ச நேரம் டிவி வச்சுட்டு ஊட்டி விட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து ஆல்ரெடி குக் பண்ணிட்டு வெசல் வாஷ் பண்றதெல்லாம் ரொம்ப டயர்டா இருந்தது இருக்கும் எப்பவுமே. பட் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடாம வந்து படுக்கிறது நம்ம ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோன்ற மாதிரி இருக்கும். அதனால நானே பக்கத்துல உட்கார வச்சு ஃபுல்லா என்னோட திருப்திக்கு ஏத்த மாதிரி நானே ஃபுல்லா ஊட்டி விட்டுருவேன். அவங்க கையில அப்படியே கொடுத்துட்டேன்னா வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு போதுமா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க. அதனால மோஸ்டா இந்த மாதிரி ஜாப் எல்லாம் நானே பண்ணிடுறது. மார்னிங் ஸ்கூல் டைம்ல வேணா அவங்க என் ஹஸ்பண்ட கொடுத்துட்டு கொஞ்சம் ஊட்டி விடுங்க இட்லின்னு சொல்லிட்டு மத்த ஒர்க் எல்லாம் நான் பண்ணும்போது அவர் அதை பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் இருந்தது அதை தொட்டுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட அந்த ஈவினிங் vlog வந்து முடிஞ்சிச்சு. ஸோ என்டையர் டே இப்படிதான் இருக்கும். காலையில வீட்டு வேலை எல்லாமே நான் செய்வேன். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் மெய்ட் அக்கா வருவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஈவினிங் நைட்ல தனியா தான் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் என்னோட நாள் போச்சு. கண்டிப்பா இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய vlogs வந்துட்டே இருக்கு. நாங்க ட்ரிப் எல்லாம் போனோம் அந்த vlogs எல்லாம் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறவங்க திரும்பவும் சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. Okay, thank you. Bye bye. Have a nice day.